ஸோ நெக்ஸ்ட் டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எப்படி போச்சுன்னா, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக்கு அப்படிங்கிற மாரி போச்சு. ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து ஒரு 6 மேட்ச் கிட்ட தோக்காம வின் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ வந்து லைக் புதுசா ஒரு பிளேயர்ஸுமே நல்லா செட்டில் ஆன மாரி இருந்துச்சு. அதெல்லாம் பவுலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதான் அந்த இருக்க டீம்லயே பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்னா வந்து டிசி தான் சொன்னோம். ஸோ ஆப்வியஸ்லி. ஏன்னா ஸ்டார்க் வந்து அதான் 2 பிளேயர் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் மாரி ஆடுனாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹேஸ்லுட்டும், ஸ்டார்க்கும். ஸோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. குல்தீப் யாதவும் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. குல்தீப் யாதவ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. முகேஷ் குமாரு, மோஹித் சர்மா ஒரு 2 மேட்ச்சு. அதுக்கப்புறம் அக்சர் அக்சர் பட்டேலு. பட்டேலு. ஸோ வந்து எங்களுக்கு ஒரு 5 ஸ்ட்ராங் பவுலர்ஸ் இருந்தாங்க. அதெல்லாம் வெளியே சமீரா, நட்ராஜன் சொல்லிட்டு எக்கச்சக்க பவுலிங் யூனிட் பக்காவா இருந்திருக்கு. ஆனா பேட்டிங் யூனிட் அத வந்து டாப் 3. டாப் 3 எந்த ஒரு டீமுக்கு பிளே ஆஃப்குள்ள வரணும்னாலுமே டாப் 3ல 2 பிளேயர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஆனா அவங்களுக்கு வந்து ஜேஎஃப்எம்க்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் ரன் குடுத்தாங்க. "நீ எப்படியாச்சும் உள்ள ஃபார்முக்கு வாடா" அப்படின்னு. கடைசி வரைக்கும் நான் ஃபார்முக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரு வெளியே ஓசிஸ்ல லைக் மத்த லீக்ஸ்ல என்ன ஃபார்ம்ல இருந்தாரோ அதே ஃபார்ம கன்டின்யூ பண்ணாரு. ஸோ வேற வழியே இல்லாம அவர தூக்கிட்டாங்க. நல்ல வேளை என்ன ஃபேஃப் உள்ள வந்துட்டாரு, ஃபார்முக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு நெனச்சா, அந்த 1 மேட்ச் ஒன்டரா போயிட்டாரு கருண் நாயர். பும்ராவ போட்டு அடி பொளந்தாரு. சரி இதுக்காக தான்டா கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னு கேட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சோம். பட் அதெல்லாம் இல்ல. அப்படிங்கிற மாரி அடுத்து விளையாண்ட எந்த ஒரு மேட்ச்லயுமே அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அபிஷேக் பொருள் அதே மாரி தான். அபிஷேக் பொருளோட பொட்டன்ஷியல் வந்து இதுவரைக்கும் எப்படின்னா, லைக் வந்து பவர் பிளேல என்னால குயிக்கா ஒரு 20 டூ 30 ரன்ஸ் அடிக்க முடியும். அதுக்கு மேல என்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அதான் அப்படிங்கிற பெரிய மாரி இருக்காங்க. பிரச்சனை. ஸோ ஓப்பனிங் வந்து இவங்க 2 பேரும் இறங்க ஆரம்பிச்சுடுறாங்க. கருண் நாயர், அபிஷேக் பொருள் வேற இறங்குனாங்க ஒரு சில மேட்சஸ். இல்ல வேற வழி இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டாப் 3லேருந்து அவங்களுக்கு ரன்ஸ் வரமாட்டேங்குது. ஸோ வராதனால அவங்க ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாத்தி மாத்தி மாத்தி, மாத்தி, மாத்தி இத இறக்கி ட்ரை பண்றாங்க. ஸோ அது அவங்களுக்கு செட் ஆகல. ஹோப்ஃபுல்லி எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, ஃபாஃப் இஸ் பேக். ஸோ மேபி ஹவ் இட் வென்ட். அவங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, தே ஆர் இன் ஆட் பாயிண்ட்ஸ். 13 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ மிச்ச டீம் மாரி 3 மேட்ச் ஜெயிக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. 2 மேட்ச் ஜெயிச்சா போதும். 2 மேட்ச் ஜெயிச்சா ஆட்டோமேட்டிக்கா 17 பாயிண்ட்ஸ் போயிருவாங்க. குவாலிஃபை ஆயிருக்கலாம் ஈஸியா. ஆனா 2 மேட்சுமே கஷ்டமான மேட்ச்ல. 2 மேட்சுமே கஷ்டமான மேட்ச். மொத்தமே எங்களுக்கு 2 மேட்ச் தான் இருக்கு. 2ல 3 மேட்ச் இருக்குன்னு நெனைக்கிறேன். 3 மேட்ச் இருக்கா? 2 மேட்ச் இருக்கா? பாருங்க. 3 மேட்ச் இருக்கு. 3 மேட்ச் இருக்கு. ஆனா 3மே வந்து டஃப்பான மேட்ச். 3மே டஃப்பான கேம். 3மே விர்ச்சுவல் நாக் அவுட்ஸ் தான் நெனைக்கிறேன். ஸோ அதனால ஆனா இவங்க அந்த 3ல 2 ஜெயிச்சா போதும். மிச்ச டீமுங்களும் 3 ஜெயிக்கணும் அந்த மாரிலாம் இருக்கணும். ஆனா 3 ஏன்னா இவங்க ஆட் நம்பரோட ஒரு மேட்ச் அவங்களுக்கு நோ ரிசல்ட் இருந்ததுனால. ஸ்ட்ரைக் ரேட்டும் ஸோ அதனால அவங்களுக்கு ரன் ரேட்டும் பிரச்சனை இருக்கு. ரன் ரேட்டும் இருக்கு. கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. ஸோ உள்ள போயிரலாம். ஆனா தே நீட் டு ஃபிக்ஸ் தட் டாப் 3 ஆனா இஷ்யூ. 3மே தோக்குற மாரியும் இருக்கு. 3 மேட்சுமே தோக்குற மாரி. ஏன்னா 3 டீமுமே டாப் 4ல இருக்கு. ஸோ அது பெரிய இஷ்யூ. பெரிய இஷ்யூ. ஆனா அவங்க அந்த டாப் 3 ஃபிக்ஸ் பண்றது உடனே நடக்கணும். ஏன்னா 11 மேட்ச் ஆயிப்போச்சு. 11 மேட்ச்க்கு அப்புறம் இப்போ வந்து ஃபிக்ஸ் ஸோ இல்ல ஹவ் இட் பண்ணணுங்கிறதெல்லாம் வென்ட்ல பார்த்தீங்கன்னா, லைக் அதான் நான் ஃபர்ஸ்ட்டே எப்படி சம்மரைஸ் பண்ணனோ அப்படி தான் இருந்திருக்கு. அவங்க வந்து போக 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 அந்த பேட்டிங் இஷ்யூ பெருசாயிட்டே வந்து ஆக்சுவலா கிழிஞ்சிருச்சு. அவங்கள பெயில் அவுட் பண்றது அக்ஸரு, கேஎல், ஸ்டப்ஸு, அசுதோஷ் சர்மா, யுவராஜ் நிகம். விப்ராஜ் நிகம், அதுக்கப்புறம் பவுலர்ஸ். ஸோ நாங்க என்ன எதிர்பார்த்தோம்னா, அந்த டீமுக்கு வந்து பேக் எண்ட்ல வந்து ஒரு பவர் சப்ளை இல்ல அப்படின்னு நெனச்சோம். ஏன்னா அசுதோஷ் சர்மா ஒரு சீசன் தான் அடிச்சிருக்காரு. யுவராஜ் நிகம் அன்னோன் கமாடிட்டி அப்படிங்கிறனால நாங்க வந்து பின்னாடி பேக்ல பவர் இல்லைன்னு நெனச்சோம். பட் ஆனா ஸ்டப்ஸு இவங்க 4 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணாலும் பேக்ல பவர் இருக்கு. டாப் 3ல சுத்தமா ஒரு பவர் இல்ல. நான் இவ்வளோ மோசமா ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்கா இருக்கட்டும், இல்ல ஃபஃபா இருக்கட்டும், கண்டிப்பா ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு 2 மேட்ச் ஃபாஃப் இன்ஜுரியை நான் ஃபாஃப் கொஞ்சமாச்சும் அடிப்பார்னு நெனச்சேன். இன்ஜுரி ஜேஎஃப் இப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். நான் அட்லீஸ்ட் நான் அவர்ட்ட கன்சிஸ்டன்சி இருக்காதுங்கிறது நான் எதிர்பார்த்தது தான். ஆனா இவ்வளோ மோசமா ஆடுவாருன்னு எதிர்பார்க்கல. 1 மேட்ச் ஆடுவார், 2 மேட்ச் ஆடுவார்ன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளோ மோசமா ஆடுவாரு. ஸோ அதனால ஏன்னா அவங்க மேல ஐ திங்க் 9 க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம ஹாரி ப்ரூக் போயிட்டாரு. அது ஹாரி ப்ரூக் இல்ல அது வந்து அவங்களுக்கு இஷ்யூவா தெரியல இப்போ. இல்ல ஹாரி ப்ரூக்ல இருந்தாருன்னா கேஎல் ராகுல் முன்னாடி ஆடிருக்கலாம் அவங்க. டாப் 3ல. கேலே வந்துட்டு போயிருக்க மாட்டார். 1 டவுன் வேணா உடனே வைக்கலாம். இந்த ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா டக்குன்னு மாத்திக்கலாம். ஆனா இப்போ வந்துட்டு ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஸோ வாட் டு இம்ப்ரூவ்னா என்ன கேட்டா சென்ட் கேஎல் டு ஓப்பன். கேஎல் ஃபேஃப் 2 பேரும் டாப் ஓப்பனிங் இறங்கட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சது பண்ண மாட்டாங்க.
ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் வந்து எடுத்தோனே 10 ஃபார் 2ன்னு ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன்னா கேஎல் எல்லா மேட்சும் ஓப்பனிங் தான் இறங்குறாரு. இல்ல. எனக்கு தெரிஞ்சு பண்ண பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா, அந்த டீம்லயே பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவர் தான் இருக்காரு. ஸோ, அவருக்கு ஒரு திரும்பி ஒரு ஒரு பெரிய ப்ரெஷர் பண்ணி, அவருக்கு திரும்பி நீ ஓப்பனிங் ஆடுன்னு அ சொல்லிட்டு அந்த ஒரு எனக்கு அது ப்ரெஷர். ப்ரெஷரா இல்லன்னா தெரியல. திரும்பி அவர் பழைய கன்சர்வேட்டிவ் ராகுலா போயிருவாரோங்கிற ஆஹா, பயம் எனக்கு இருக்கு. இருக்கு. எனக்கு அது வேண்டாம். எனக்கு இந்த ராகுல் புடிச்சிருக்கு. இப்படியே இப்படியே விளையாடு. ஆடட்டும். இப்படியே ஆடட்டும், இங்கேயே ஆடட்டும். அந்த கன்சர்வேட்டிவ் ராகுலே வேண்டாம். எனக்கு எனக்கு என்னன்னா, நீங்க எதாவது பவர் பிளே எப்படி இருந்தாலும் அவரு தான் குடுக்குறாங்க. நீ வந்து 3 ஓவருக்கு அவரு கழிச்சு வராரு பவர் பிளேக்கு. 10 ஃபார் 2 அவரு வரும்போது, நீங்க எடுத்தோனே குடுத்துருங்க. அவரு 1 ஓவர் எடுத்துட்டு அடுத்த 5 ஓவர் இவரு யூஸ் பண்ணிக்கட்டும். எங்களுக்கு பின்னாடி அக்ஷர் பட்டேல் ஆனா நல்லா விளையாடுறாரு. மிடில் ஆர்டர்ல. ஓ. அந்த 40 ரன்ஸ் அடிச்சிடறாரு அவரு. இல்ல. அதுதான் சொல்றேன். இது அதனால ஏதாவது வேற எந்த இந்தியன் ஓப்பனர்ஸும் அவங்க பெருசா ம். அ பெருசா செலவு பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஸோ ம். இல்லன்னா மறுபடியும் வேற வேற யாருமே இல்ல. ஸோ வந்து குமார் குஷாகர யார் எடுத்திருக்காங்க? ஜிடியா? ஜிடி. போன வருஷம் இவங்க இந்த ம். டீம்ல இருந்தாங்க. இதுல புதுசாவும் ட்ரை பண்றது இந்த ஸ்டேஜ்ல வந்து ஐ டோன்ட் பண்ண நோ லைக் மாட்டாங்க. ஆனா எனக்கு இட்ஸ் தெரிஞ்சு ரைட். இவங்கள தான் பேக் பண்ண போறாங்க. ஆ ஃபாஃபும், கருண் நாயர் வச்சு கருண் தான் நாயரு, அபிஷேக் அபிஷேக் போரலு, போரல். அதுக்கப்புறம் கேஎல். கேஎல் ஆப்வியஸ்லி நம்பர் நம்பர் 4 4 தான். நான் நினைச்சேன் நம்பர் லைக் என்னோடதுன்னா கேஎல், ஃபாஃபே நீங்க ஓப்பனிங் இறக்கிட்டு 1 டவுன் அபிஷேக் போரல், 4ல கருண் நாயர். ஏன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் குடுத்துட்டாங்க. கருண் நாயர் வந்து நீங்க அந்த மிடில் ஓவர்ல அடிச்சா எனக்கு அடிக்கும். தெரிஞ்சு 11 மேட்ச் விளையாண்டு இந்த மாரி ஒரு பிளேயர இவ்ளோ டப்புன்னு நல்லா ஆடுற பிளேயர் தூக்கி நீ போய் ஓப்பனிங் இறங்குன்னு சொல்லி மாத்த மாட்டாங்க. ஒருவேள இவரு ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. நீ போயிட்டு இல்ல முன்னாடியே ராய்டு ஆடுங்கிற அப்படிதான் மாத்துனாங்க. இல்ல சிஎஸ்கேல ராயுடுக்கு 2018ல. வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே தெரியும். நான் ஒரு மிடில் ஆர்டர் தான் ஆடப் போறேன். ஃபாஃப் வர வரைக்கும். ஃபாஃப் வந்ததுக்கப்புறம் மிடில் ஆர்டர் தான் போறேன்னு அவருக்கு தெரியும். தெரியும். அதனால அவரு இல்ல நான் செட்டில் ஆனவங்கள நம்ம மாத்த மாட்டோம்ல. சிஎஸ்கே எப்பவுமே செட்டில் ஆனவங்கள மாத்த மாட்டாங்க. இல்ல. அவரோட ரோல ஃபர்ஸ்ட்டே டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஃபாஃபால இப்ப விளையாட முடியல. அதனால அவர வந்து வந்துட்டு ஓப்பனிங் ஆடுனாங்க. எப்போ ஃபாஃப் வந்தாரோ, அப்பவே அவர் வந்துட்டு மிடில் ஆர்டர் போயிட்டாரு. ஸோ அதுதான் ரீசன். சிஎஸ்கே வந்துட்டு அவங்க ரோல் டிஃபைன் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அனுப்பிச்சுட்டாங்க. அவ்வளதான். அது அது அந்த சிச்சுவேஷன்ல ஃபாஃப் இல்லாதனால தான் அவர் வந்துட்டு ஓப்பனிங் இறங்குனாரு. இல்லன்னா கண்டிப்பா ஓப்பனிங் இருக்க மாட்டாரு. இல்ல அவங்களுக்கு ஓப்பனிங் வச்சிருந்தாங்க. சாம்பிள்ஸ் ஒரு மேட்ச் நல்லா அடிச்சு குடுத்தாரு. 75 சாம் அடிச்சு பெல்லிங்ஸு குடுத்தாரு. இதுதான் விளையாண்டாரு. லீக்ல. லீக்ல ஒரு மேட்ச் லீக்ல கேகேஆர் கூட ஒரு மேட்ச் ஒரு மேட்ச் விளையாண்டாரு. அடிச்சு நல்லா ஆனா பேட் அவர் பண்ணி மிடில் குடுத்தாரு. ஆர்டர் தான் விளையாண்டாரு. மிடில் ஆர்டர் விளையாண்டாரு. அப்ப வந்து ஏன்னா ராய்டு ஓப்பனிங்ல ஏன்னா ஆடுறாரு. அப்ப ஃபாஃப் இல்ல. ஃபாஃப் இல்ல ஃபாஃப் வந்துட்டாரு. ஃபாஃப் விளையாடல. ஃபாஃப் வந்து உள்ள ஆடல. வாட்சன் தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபாஃப் வந்து வந்துட்டாரு. உள்ள ஆடல. அதுக்கப்புறம் இவங்க வந்து அப்ப வந்து சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிடுச்சு. அதனால எங்க டீம்ல வந்து இவங்க 2 பேர் இல்ல. ஆளுக்கு ஒரு மேட்ச் குடுத்து பார்த்தாங்க. ஃபாஃப வந்து சிஎஸ்கே சும்மா வைக்கவே மாட்டாங்க. ஃபாஃப்க்கு இன்ஜூரி இருந்தது. அதுதான் நீங்க காரணம். 2 சீசன் தண்ணி கடந்து தூக்குனாரு ஃபாஃப் சிஎஸ்கேல. எப்போ? அப்ப சொல்றேன் 26 டிசம்பர் அந்த டைம்ல இருந்து வந்தத சொல்றேன். அது வந்துட்டு அப்போ வந்துட்டு ஃபாஃப்ங்கிறது பெரிய ஒரு இது இல்ல. இது இல்ல. இல்ல நான் அப்ப சொல்றேன் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா வந்து அப்ப வந்து டீம் ரொம்ப செட்டில் ஆயிடுச்சு. இவர் சாம் லிங்ஸ் எதிர்பார்க்க அடிப்பாருன்னு. ஸோ அதனால அடிச்ச பிளேயர உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மேட்ச் சான்ஸ் குடுத்தாங்க. அப்போ வந்து அந்த அதுதான் பஞ்சாப் காரணம். கூட தான் டக்கு டக்குன்னு விக்கெட் விழுந்துருச்சு. அதனால சரி ஓகே. அந்த ஒரு மேட்ச் மட்டும் எடுத்துட்டு ஹர்பஜன் கூட உள்ள இறக்குவாங்கல்ல. அந்த மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே. பேக் டு நார்மல் மோடே போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபாஃப் அனுப்பிச்சுட்டு ராய்டு மிடில் அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி டிசி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இல்ல அவங்களுக்கு வந்து நானும் எதிர்பார்க்கல. பட் தே ஹேவ் நோ அதர் வே. இல்ல வெயில் பண்ணி ஆகணும். இல்ல அதுக்குன்னு தே வில் பேக் தேர் கரண்ட் ஓப்பனர்ஸ். ஸோ ஏன்னா இப்போ ஒரு பிரேக் அப்புறம் வராங்க. ஸோ தே வில் பேக். ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய தலைவலி. 2வது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்க். ஸோ ஸ்டார்க் வந்து கன்சிஸ்டன்ட்டா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஓப்பனிங் ஸ்பெல் பயங்கரமா போட்டுட்டு இருந்தாரு. அது ஒரு போனா பெரிய பெரிய மிஸ். அத பொருள்படுத்துறதுக்கு ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்ராஜன். நீங்க வந்து ஓப்பனிங் ஸ்பெல்ல வந்து சமீரா வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 2ஆ பிரிக்கணும். ஸ்டார்க்கோட அந்த அவர வந்துட்டு ஓப்பனிங் ஸ்பெல் டெத். அத 2ஆ பிரிச்சு ஓப்பனிங்கோடது சமீரா கொடுக்கணும். டெத் வந்து நட்ராஜன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி முகேஷ் குமார் வந்து காம்பன்சேட் பண்ணணும். அக்ஷர் பட்டேல் ஓப்பனிங் போடுறதுக்கு ஆள் இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது காம்பன்சேட் பண்ணிடுவாங்க பவுலிங்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓப்பனிங்கை சார்ட் அவுட் பண்ணணும். பண்ணாதான் அவங்க உள்ள போக முடியும். ஒரு எக்ஸ்பேக்டர் பவுலிங் ஒரு எக்ஸ்பேக்டர் குறையுது. ஆனால் காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பேட்டிங்கில் அவங்க பெயில் அவுட் பண்ணி ஆகணும். லைக் 2 வழி. அவனை இருக்கிற ஓப்பனர்ஸை பேக் பண்ணி அடுத்த 3 மேட்ச் ஆட வைக்கிறது. இல்லாட்டி கேஎல அனுப்புறது. ஆனால் அவங்க எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும்
மொத மேட்சே பண்ணிரணும். ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் வந்து ஓப்பனர்ஸ்க்கு பேக் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் கேஎல்ல இருக்குனாங்கன்னா அது ம். சுத்தமா போயிரும். பேனிக் பேனிக் ஆயிட்டு பட்டனா இருக்கும். அது பண்ண மாட்டாங்க. கேஎல் நீங்க ஓப்பனிங் இறக்குனா ஃபர்ஸ்ட் மேட்ச்சே இறக்கிடுங்க. இல்லாட்டி இறக்கவே இருக்காதீங்க. கேஎல் நம்பர் 4லயே ஆடட்டும். ஸோ அவங்க உள்ள வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிச்சஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஆமா. இந்த குவாலிஃபைனா கண்டிப்பா கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஸோ 80% பஞ்சாப், 20% வித் டிசி குவாலிஃபை ஃபார் நம்பர் 4th ஸ்பாட். கண்டிப்பா. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இவங்க 2 பேத்துக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. அது வெர்ச்சுவல் நாக் அவுட் தான். யாரு ஆல்ரெடி அந்த நாக் அவுட்ல வந்து பஞ்சாப் ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி போயிட்டாங்க. ஆமா. பட் டிசிக்கு அந்த லக் இருக்கு. பாப்போம் அந்த லக் இந்த அடுத்த தடவை வருதானே. பார்ப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். ம். 3 மேட்ச் உங்களுக்கு ரொம்ப டஃப்பான ரொம்ப tough. மேட்சஸ். நான் 3 மேட்ச்ல 1 மட்டும் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். பாப்போம். லெட்ஸ் see how it goes for DC. ம்.